அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பல விஷயங்கள் நம்பிக்கைக்குரியதாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த பதவியே எடுத்துட்டாங்க. அது ஒரு அரசியல் சார்ந்து போனாலும் அரசியல் தலைவர்கள்லாம் இதை பின்பற்றி பண்ணுறாங்களா சார்? அது உங்ககிட்ட சார் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய அரசியல் தலைவருங்க நிறைய கையில் கயிறு கட்டிட்டு இருப்பாங்க, விபூதி அடிக்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க முறையில் அங்கங்கே போய் பார்க்குறாங்க தான். புரியுதுங்களா? யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்ன அவங்கவுங்க பின்பற்றுறது வேற. இப்போ பல பேர் எங்ககிட்ட வராங்க ஜென் மூலியமா, பல பேர் அவங்கவுங்க விரும்புகிற கடவுள் மூலியமா, கர்த்தர் மூலியமா, அல்லா மூலியமா அவங்கவுங்க மதத்தை சான்று அவங்கவுங்க போகிறாங்க தான். ஆக மொத்தம் ஏதோ ஒரு வழியில் அவங்கவுங்க பரிகாரங்கள் அவங்கவுங்க செய்து தான் தக்க வைக்கணும் இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு. ஜென் பார்த்திபன் அப்படிங்கிற உங்களை ஒரு சாமானியன் சந்திக்கணும்னா எப்படி அணுகிறது? எங்கே சாமானியன் சந்திக்கணும்னா அணுகணும்லாம் இல்லை, இப்பயும் அணுகின்னு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது ஜின் ஏழை பணக்காரன்றதெல்லாம் கிடையாது. எப்படி கடவுளுக்கு எல்லாருக்கும் பொதுவானது அதே மாதிரி தான் ஜின்னு. யார் வந்தாலும் நம்பி வர்றவங்கள ஏழை பணக்காரன் கூலி வசதியானவன் தொழிலதிபர்ன்றதெல்லாம் இங்கே எங்ககிட்ட கிடையவே கிடையாது. உள்நாடு வெளிநாடு இவங்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறேன். வெளிநாடுகள் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணதான் ஜின்னு. ஜின் மூலயமா நிறைய பேருக்கு செய்திருக்கிறோம்.